அன்பானவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க பெருமதியான ஒரு மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஷஅபானுடைய மாதம். ஷஅபான் ரமலானுக்கு முந்திய ஒரு மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த ஷஅபானுடைய மாதத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒரு அமைதியான மாதம், அமல் செய்வதற்கு தேவையற்ற ஒரு மாதம் என்கின்ற அடிப்படையிலே தான் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு அல்ல. ஷஅபானுடைய மாதத்திலேயே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு நோட்டிருக்கின்றார்கள். ஷஅபானுடைய மாத தொடர்பாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறக்கூடிய ஒரு கருத்தினை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த மாதத்திலே ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகம் ஸலவாத்து சொல்லுங்கள் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா கூறுகின்றார். இந்த அடிப்படையிலே நாங்கள் எத்தனை பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்பவர்களாக இருக்கின்றோம் என்பதனை எண்ணி பார்க்க வேண்டும். பல சந்தர்ப்பங்களிலே, அதாவது மறுமையுடைய சொர்க்கத்துடைய காலம் வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய உம்மத்தின் மீது, அதாவது எங்களின் மீது கவலை உடையவர்களாக இருந்திருக்கின்றார்கள், இருக்க போகின்றார்கள். அந்த அடிப்படையிலே ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்ல வேண்டிய கடமைப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது. அல்லாஹு தஆலாவும் தன்னுடைய திருமறையிலே அதனை குறிப்பாக இந்த மாதத்திலே அதிகம் தன்னுடைய தூதர் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்ற கருத்தை அல்லாஹு தஆலா கூறுகின்றார். கண்ணியமானவர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரையிலே அமல்கள் உயர்த்தப்படுகின்ற ஒரு மாதமாக இது இருக்கின்றது. முழு வருடத்தையும் நாங்கள் எடுத்து பார்த்தால் ஒரு நாளைய தினத்திலே அசருடைய நேரமும் சுபகுடைய நேரமும் அமல்கள் உயர்த்தப்படுகின்ற, அதாவது அல்லாஹுடைய சன்னிதானத்தை நோக்கி, அரிசை நோக்கி, வானத்தை நோக்கி அமல்கள் உயர்த்தப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம் ஒவ்வொரு தினத்திலேயும் சுபகுடைய நேரமும் அசருடைய நேரமுமாக இருக்கின்றது. மலக்குகள் ஷிஃப்ட் செய்கின்ற நேரமாக இருக்கின்றது. அதாவது சுபகுடைய நேரத்திலும் அசருடைய நேரத்திலும் மலக்குகள் மாறி மாறி மனிதர்களுடைய அந்த பூமியினுடைய அமல்களை அவர்கள் தாங்கிய வண்ணமாக வானத்துக்கு செல்லுகின்ற ஒரு காலப்பகுதியாக ஒவ்வொரு நாளும் இருக்கின்றது. அதே போன்று வாரத்திலே கிழமையிலே திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் அமல்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு உயர்த்தப்படுகின்ற ஒரு நாட்களாக இருக்கின்றன. ஆகவேதான் திங்களும் வியாழனும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற கருத்தை நாங்கள் பார்க்கின்றோம். நான் அமல் செய்யக்கூடிய நேரத்திலே, அதாவது நோன்பு நோட்டிருக்கக்கூடிய நேரத்திலே என்னுடைய அமல்கள் உயர்த்தப்படுவதை நான் விரும்புகின்றேன். ஆகவேதான் நான் திங்களும் வியாழனும் நோன்பு நோக்கின்றேன் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இது சுன்னத்தான ஒரு அமலாக இருக்கின்றது. அதே போன்றுதான் வருடத்திலே ஷஅபானுடைய மாதம் அமல்கள் உயர்த்தப்படுகின்ற ஒரு காலப்பகுதியாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் எத்தனை பேர் இந்த விடயங்களை அறிந்து தெரிந்து இந்த விடயங்களை விளங்கி நாங்கள் அமல் செய்கின்றோம் என்பதனை நாங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இந்த ஷஅபானுடைய மாதத்தை நாங்கள் கண்ணியப்படுத்திக் கொள்வோம். இந்த ஷஅபானுடைய மாதத்திலே என்னென்ன அமல்கள் சொல்லப்பட்டிருக்கின்றதோ, செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றதோ அந்த அமல்களை செய்வதற்கு முன் வருவோமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.